திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க அனுமதியோம் என்ற தலைப்பிலே நடக்கின்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தில் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருக்குமே மதுரை ரொம்ப பரிச்சயமான ஊராகத்தான் இருக்கும். மதுரையை பொறுத்தவரையிலையும் மதுரையை சுற்றி ஏராளமான குன்றுகள் இருக்கும். மதுரையை சுற்றி ஏராளமான குன்றுகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த குன்றுகள் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு மத அடையாளங்கள் அங்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் இதில் அதிகமான மத அடையாளங்கள் என்னவாக இருந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போது திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொண்டோம்னால் அங்கே எல்லா விதமான மத அடையாளங்களும் இருக்கும். முன்னோர் வழிபாடுகள் இருக்கும், சமணர் வழிபாட்டு தலங்கள் இருக்கும், இஸ்லாமிய மசூதி இருக்குது, தர்கா இருக்குது, அதே மாதிரி அங்கே இந்து கோயிலும் இருக்குது. இது சம்பந்தமாக மதுரையில் உள்ள குன்றுகள் சம்பந்தமாக எண்பெருங்குன்றம் அப்படின்ற பெயரில் வேதாச்சலம் அவர்கள் தொல்லியல் ஆய்வாளர், அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அண்மையில் கூட ஜேஷ்டா தேவி பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதாவது மூதேவி அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய மிக புகழ்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோன்னா எண்பெருங்குன்றம் அப்படின்ற அந்த நூல். அதில் குறிப்பாக மதுரையை சுற்றி உள்ள சமண தடயங்களை பற்றி அவர் சொல்கிறார். அந்த மதுரையை பற்றி உள்ள சமண தடயங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் தெற்கு பக்கம் இருக்கிறது தென்பரங்குன்றம், அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிறது உமையாண்டவர் கோயில் அப்படின்ற பேரில் அங்கே ஒரு சிவனுக்கான ஒரு கோயில் இருக்குது, குகை கோயில். ஆனால் இந்த இந்து கோயில் ஆரம்பத்தில் இந்து கோயிலாக இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இந்து கோயில் ஆரம்பத்தில் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சமண கோயிலாக இருந்தது. அதில் மகாவீரருடைய சிலை இருந்தது என்று அவர் எண்பெருங்குன்றம் நூலில் வேதாச்சலம் ஐயா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அது எப்படி மகாவீரர் சிலை இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மகாவீரர் சிலை அது ஒரு மரத்துடைய அடிப்பக்கத்தில் அவருங்க நிற்கிறதாக இருக்கும். இந்த அந்த மரக்கிளைகள் சுருள் சுருளான அந்த மரக்கிளைகள் எண்பெருங்குன்றத்தில் இப்போவும் நீங்கள் போனீங்கனாலும் அந்த உமையாண்டவர் சிற்பத்துடைய மேல் பக்கம் பழைய மகாவீரருடைய சிலையுடைய அந்த மரக்கிளைகள் நம்ம இப்போவும் பார்க்க முடியும் அப்படின்னு வேதாச்சலம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, எண்பெருங்குன்ற நூலில் எழுதியிருக்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது அதே திருப்பரங்குன்றத்தில் மேலே போனீங்கன்னா மேலே அங்கேயும் ஒரு பார்ஸ்வநாத் உருவம் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பல்வேறு மத அடையாளங்கள் கொண்ட ஒரு மத அடையாளங்கள், ஒரு அடையாளம் இல்லை, ரெண்டு அடையாளம் இல்லை, ஏராளமான மத அடையாளங்கள் கொண்ட ஒரு மலையாகத்தான் நம்ம பார்க்க முடியும்ன்ட்டு அவருடைய வேதாச்சலம் அவர்களுடைய நூல்களில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது தவிர மதுரையில் உள்ள ஆனமலை, மதுரையில் உள்ள அரிட்டாப்பட்டி, மதுரையில் உள்ள கீழவளவு, மதுரையில் உள்ள கீழக்குயில்குடி, மதுரையில் உள்ள அனைத்து மலைகளிலுமே தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குன்றதையும் அவர் சொல்கிறார். அதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு நம்ம கருத முடியும் அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன்னாடி 200 வருஷம், இந்த 200 வருஷன்றது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா யானமலையில் இருக்கிற
எழுத்துக்கள் வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக அல்லது பொது ஆண்டுக்கு முன்பாக 200 வருடங்கள் முன்பாக இருந்தே தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. யானைமலையில் உள்ள பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். இந்த தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிறதுல என்ன வித்தியாசம், அசோகனுடைய பிராமிக்கும் தமிழ் பிராமிக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகனுடைய பிராமியும் 200 வருடங்களுக்கு பொது ஆண்டுக்கு முற்பட்டது தான். அதில் இந்த லா இருக்காது. தமிழ் பிராமியில் எல்லாத்துலேயுமே இந்த லா இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த பிராமி எழுத்துக்களில் மிகப்பெரிய ஒரு சென்டென்ஸாக இல்லாட்டியும் கூட ஓரிரு லைன்ஸ் தான், ஓரிரு எழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய பக்கமாக எழுதப்படலை. 1-2 ஒரு சொற்கள் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 சொற்களுக்குள்ள அந்த குகைத்தலங்கள் இருக்கின்றதை பார்க்குறோம். இந்த எண்பெருங்குன்றத்தில் வேதாச்சலம் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமாக குறிப்பிடுறாரு. உமையாண்டவர் கோயில் ஒரு காலத்தில் சமண கோயிலாக இருந்ததை இன்றைக்கு அது இந்து கோயிலாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இப்போது சமண மதத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் இல்லை, ஆதாரம் இருக்குது, அதனால் மறுபடியும் இதை எங்களுக்கு சமண கோயிலாக மாற்ற வேண்டும்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு விந்தையானதாகவும் வேடிக்கையானதாகவும் வரலாற்றுக்கு முரணானதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போமோ, அதை விட முக்கியமான விஷயம், இங்கு ஒரு தர்காவில் நீங்கள் உயிர் பலிகள் இடக்கூடாது, இங்கு அந்த கந்தூரி விழா எதுவுமே செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, பலியிடக்கூடாது அப்படின்ற அந்த தீர்ப்பும் அதை விட வேடிக்கையாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த தீர்ப்பை பற்றி பேசுவதற்கு முன்பாக இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்கான்ற கேள்வி உங்கள்கிட்ட வரும். 1892 விவேகானந்தர் கேரளாவுக்குள்ளே போயிட்டு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறாரு. கேரளாவுக்குள்ளே நுழையும் போது அப்போது கேரளாவில் என்ன ராஜ்யம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ராமராஜ்யம் தான் இருந்தது. ஏன் கேரளாவில் ராமராஜ்யம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்குள்ள திருவனந்தபுரத்தில் உள்ள கோயிலில், அங்குள்ள பத்மநாபசாமி கோயிலில், அந்த பத்மநாபசாமியுடைய பிரதிநிதியாகத்தான் மார்த்தாண்டவர்மா ஆட்சி செய்கிறார். அதாவது இங்கே ராமர் அல்லது கிருஷ்ணர் அல்லது வேறு வைணவ கடவுள்களுடைய பிரதிநிதியாகத்தான் மார்த்தாண்டவர்மா அங்கே ஆட்சி செய்கிறார், கேரளாவை ஆட்சி செய்கிறார். இந்த ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெரும்பாலான சமூகங்களுக்கு கோயில் நுழைவு அனுமதி இல்லை. அந்த பெரும்பாலான சமூகங்களில் 2 முக்கியமான சமூகங்களை நம்ம வந்து குறிப்பிட முடியும். ஒன்று ஈழவர், இன்னொன்று தீயர். ரெண்டுமே அங்கே உள்ள மிக அறுதி பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள். மற்ற சமூகங்களில் அதை விட எண்ணிக்கையில் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும். இப்போ நாயர் சமூகங்கள் கூட கிட்டத்தட்ட 100-120 சமூகங்களுடைய ஒரு கூட்டமைப்பு தான். அது ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் கேஸ்ட் தான். நாயர் கம்யூனிட்டி கூட ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் கேஸ்ட் தான். இந்த இளவர் தீயர் என்று சொல்லக்கூடிய 2 சமூகங்களும் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருந்தக்கூடிய சமூகங்கள். புலையர் சமூகங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த சமூகங்கள், பறையர் சமூகங்கள் எண்ணிக்கையில் இருந்த சமூகங்கள், நாடார் சமூகங்கள் எண்ணிக்கை இருந்த சமூகங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஈழவர் தீயர் 2 சேர்த்து 12 விழுக்காடு இருந்ததுன்னா, மற்ற சமூகங்கள்லாம் கொஞ்சம் 6 விழுக்காடு எல்லா சமூகங்களும் சேர்ந்து இருக்கும். இந்த எந்த சமூகங்களுக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அங்கே வந்து டிஸ்டன்ஸ் ரூல் இருந்தது, 64 அடி டிஸ்டன்ஸ் ரூல் இருந்தது இப்போ திருவிதாங்கூரில். இப்போ திருவிதாங்கூரில் டிஸ்டன்ஸ் ரூல் எப்படின்னா, ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் வந்தால் 64 அடி தூரத்தில் அங்குள்ள
தீயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, 24 அடி தூரத்தில் நாயர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இப்படி டிஸ்டன்ஸ் ரூல் இருந்தது. பெண்கள் நிலைமை அதில் உங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு வேண்டாம். பெண்கள் நிலைமை எல்லா சமூகங்களையும் இருக்கிற மாதிரி மிக மோசமான அளவில் தான் இருந்தது. அங்குள்ள பூஜை செய்கிறவங்க முன்னாடி தன்னுடைய மார்பகத்தை மூடக்கூடாதுன்றது அங்குள்ள உயர் சாதியாக கருதி கொண்டவர்களுக்கும் அதே கட்டளை இருந்தது. இதுதான் அன்னைக்கு ராமராஜ்யமாக இருந்தது. அதை தான் இன்னைக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த அளவில் ஒரு ராஜ்யம் நடந்துட்டு இருந்தபோது 1892 அங்கே விவேகானந்தர் நுழையும் போது விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு? இட் இஸ் அ லுனாட்டிக் அசைலம்னு சொல்கிறார். பைத்தியக்காரர்களுடைய விடுதி அப்படின்னு அவர் விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ விவேகானந்தர் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் அந்த நேரத்தில் அன்றைய திருவிதாங்கூரோட பகுதியாக இருந்த கன்னியாகுமரிக்கு போகிறாரு. கன்னியாகுமரியில் அங்குள்ள விவேகானந்தர் பாறையில் அவர் நீந்தி சென்று 3 நாட்கள் தியானம் செய்ததாக ஒரு கதை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் நல்லா அவருடைய விவேகானந்தரோட ரைட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே நான் நீந்தி போய் ஒரு பாறையில் தியானம் பண்ணேன்னு இருக்காது. அந்த பாறைக்கு அவர் போனாரான்றதே கேள்விக்குறி. ஆனால் அது யாருடைய பாறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் முதல்ல யார் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா இங்குள்ள முன்னோர் வழிபாடு இருக்கிற கோயில்கள் இருக்கும். ரெண்டாவது யாருன்னா சமண தடயங்கள் இருக்கும். மூணாவதாக இந்து கோயில்கள் இருக்கும். நாலாவதாக அதில் இஸ்லாமிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சிக்கந்தர் தர்கா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இப்போது இன்னைக்கு தேதியில் அது வெறும் இந்து கோயில்களாக மாற்ற முயற்சி செய்வது மாதிரியே அதில் எல்லா சமூக எல்லா மத அடையாளங்களும் இருக்கிற மாதிரியே விவேகானந்தர் பாறை அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்ரீபாதம் அப்படின்ற ஒரு பாதம் இருந்தது. இன்றைக்கும் ஸ்ரீபால் அவர்கள் ஒரு புத்தகம் தான், டிஎஸ் ஸ்ரீபால் அப்படின்றவர். அவர் ரொம்ப முக்கியமான சமண அறிஞர். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். வட இந்திய சமணர்கள் வெள்ளை ஆடைய அவங்க துறவிகள் உடுத்துவாங்க. சுதேம்பர் அப்படின்ற பேர் அவங்களுக்கு. நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டை சேர்ந்த பழைய கால சமணர்கள் அவங்க துறவிகள் ஆடை அணிந்திருக்க மாட்டாங்க. அவங்க திசையவே ஆடையாக அணிந்திருப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா அவங்க நிர்வாணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆடை எதுவுமே இருக்காது. அதனால தான் தமிழில் உள்ள நிறைய கெட்ட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மயிர் புடுங்கின்ற கெட்ட வார்த்தை அது புத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் பொதுவான ஒரு கெட்ட வார்த்தையாக நம்ம இன்றைக்கும் சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை. ஏன்னா பௌத்தத்தை பேசுகிறவங்க அந்த மயிரை வலித்து எடுத்துடுவாங்க. அவங்க கையில் ஒரு ஷேவ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டை அது வச்சுருக்கணும். அந்த பௌத்த சமயத்தை பின்பற்ற துறவிகள். சமணத்தை பின்பற்றவங்க கையை வச்சு பிடுங்கி எடுத்துடுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த கெட்ட வார்த்தை இன்றைக்கும் நம்ம சமூகங்களில் இருக்குது. அதேமாதிரி அமனக்குண்டின்ற வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துறதுக்கு காரணம் அது சமண மதத்தை சேர்ந்த துறவிகளை இழிவுபடுத்துறதுக்கு. இது நான் சொல்லலை. தோ பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு அசைவுகளில் அவர் எப்படி இந்த சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள முரண்பாடுகளில் என்ன விதமான சமூக தடயங்கள் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். இப்போ நம்ம விவேகானந்தருக்கு மறுபடியும் வரலாம். 1892 விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு 3 நாட்கள் அவர் தவம் செய்ததாக ஒரு கதை. அதற்கு சரித்திர ரீதியான ஆதாரம் எதுவுமே கிடையாது. பொதுவாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சரித்திர ஆதாரம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போது திருவள்ளுவருக்கு தாடி நீளமாக வச்சிட்டோன்னா அவரே எழுதி வச்சுருக்காரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தல் ஒழித்து விடுன்னு எழுதி வச்சுருக்காரு. அவர் உங்களையோ என்ன மாதிரி ஒரு கிராப் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அவரை நீண்ட தாடியும் பெரிய சடமுடியும் வச்சு தான் அவருடைய சிலை அமைந்திருக்கு. அது ஒரு குறியீடு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம இப்போ அதை போய் தோண்டி எடுக்க தேவையில்லை. அது ஒரு வலதுசாரி அரசியலாக கூட ஆயிடும். இப்போது விவேகானந்தர் வந்துட்டாருன்னு சொல்கிற கட்டுக்கதையை மையமாக்கி
அவர் என்ன சொன்னார்? உண்மையிலே அவர் என்ன சொன்னார்? இது பைத்தியக்காரர்கள் விடுதி, நீங்கள் சாதி ரீதியாக. சமீபத்தில் கவின் என்ற ஒரு பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அது உண்மையிலேயே தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற ஒரு விஷயந்தான். இப்போ இந்த மறுபடியும் நம்ம விவேகானந்தர் பாறைக்கே போகலாம். விவேகானந்தர் பாறைக்கு நம்ம போகும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டுக்கதையின் அடிப்படையில் அங்கே ஏக்நாத் ரானடே அவர் RSS உடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் அந்த பாறையை, விவேகானந்தர் பாறையை கட்டுறாரு. 1972 அது திறந்து வைக்கப்படுது. 1972 அது திறந்து வைக்கப்படுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1965 பக்தவச்சலம் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அதுக்கு அனுமதி பெறுறாங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் ஒன்று சமணர்களுக்கு சொந்தமானது ஸ்ரீபாத பாறை, இன்னொன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாறை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்சிஸ் சேவியருடைய வரலாற்றில் கடற்கரையில் இருக்கிற மீனவர் சமூகங்களை கத்தோலிக்க சமுதாயமாக முதல்ல மாற்றினது பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மீனவர் சமூகங்கள் மேலே ஒரு பெரிய போர் தொடுக்கப்படும் போது அவர்கள் அந்த பாறையில் ஒரு 3 மாதம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அங்குள்ள மீன்களை பிடிச்சி, அங்குள்ள நண்டு, அங்குள்ள அந்த பாறையை ஒட்டி இருக்கிற மாமிசங்களை பிடிச்சி அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக வரலாறு எழுதப்பட்டிருக்கு. இருக்குது, இது நடந்தது. விவேகானந்தர் நீந்தி போனது அது கட்டுக்கதை. ஆனால் பிரான்சிஸ் சேவியர் காலத்தில் மீனவர் சமூகங்கள் எல்லாரும் அந்த பாறையில் தப்பி உயிர் பிழைச்சது வரலாறு. ஸ்ரீபாத பாதையாக இருக்கிறது சமணர்களுடைய இது பாதம் அப்படின்றது TS ஸ்ரீபால் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்ம திகம்பர ஜெயின் தமிழ் சமணர்கள் எல்லாமே திகம்பர சமணர்கள் தான். இந்த திகம்பர சமணரில் ஒரு மிகப்பெரிய அறிஞர் TS ஸ்ரீபால் எழுதியிருக்கிறார். இப்போ இந்த தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமண பௌத்த அடையாளங்கள் ரொம்ப 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 ஆழமாக இருக்கும். ஏன்னா 1200 கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1200 வருஷம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன்னாடி 200 வருஷம் வரைக்கும், இல்லை பொது ஆண்டுக்கு முன்னாடி 200 வருஷம் வரைக்கும், பொது ஆண்டுக்கு பின்னாடி 1200 வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக சமண பௌத்த தடயங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த, ஒரு குறிப்பிட்ட மதம் என்னுடைய இடம்னு சொல்கிறதுக்கு அது வரலாற்று ரீதியாகவே முரணாக இருக்கிறது. ஏன்னா நம்ம தமிழில் பெரிய ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொன்னோன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி சொல்லுவோம். அதில் சிலப்பதிகாரம் சமண காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம், இதில் சீவசிந்தாமணி அதுவும் சமண காப்பியம். நீங்கள் வளையாபதி குண்டலகேசியும் முழுசாக கிடைக்கல. இப்போ இந்த ஐம்பெருங்காப்பியங்களுமே ஒரு இந்து காப்பியங்கள் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு மலையே இது ஒரு அடையாளமாக மாற்றப்படுறது அது ஒரு ஒற்றை கலாச்சாரமாக மாற்றப்படுறது அது ஒரு இந்து வலதுசாரி அரசியலாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போது 72 இந்த விவேகானந்தர் பாறை அமைந்த பிறகு, அங்கே RSSக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு கிடைச்ச பிறகு 78 முதல் மத கலவரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் 81, 82 மண்டைக்காடு கலவரம் இன்னும் தீவிரமாக நடக்குது. முதல்ல 78 6 வருஷத்துக்குள்ளே ஒரு கலவரம் வருது. அதன் பிறகு 81, 82 மண்டைக்காடு கலவரம் வருது. அதனால தான் மண்டைக்காடு கலவரத்தை விசாரித்த வேணுகோபால் அவர்களே சொன்னார், தமிழ்நாட்டில் RSS அமைப்புக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன்னா மண்டைக்காடு கமிஷன், வேணுகோபால் கமிஷனை பொறுத்தவரையிலையும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டைக்காடு கமிஷன், அந்த வேணுகோபால் கமிஷனுடைய பரிந்துரைகள் எல்லாம் சட்டமாக்கப்பட்டன.
அந்த பரிந்துரைகள் எல்லாம் பிறகு சட்டமாக்கப்பட்டன. ஒரு வழிபாட்டுத்தலம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு வழிபாட்டுத்தலம் நீங்கள் அனுமதி வாங்கணுன்னா அதை கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட அனுமதி வாங்கி தான் கட்ட முடியும். பெரும்பாலும் நீங்கள் ரோட்டில் நிறைய கோயில்கள் எந்த அனுமதியும் வாங்கியிருக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது சட்டப்படி ஆக்கப்பட்டது இந்த வேணுகோபால் கமிஷன். அதனால தான் அவர் வேணுகோபால் கமிஷனில் ஒரு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை என்ன சொல்வார்னா, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு எந்த வேலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் நமது தமிழ்நாட்டை மாட்டுச்சாண காலகட்டத்திற்கு இழுத்து சென்று விடுவார்கள். தே வில் புல் தமிழ்நாடு டு கவுடங்கேஜ்னு சொல்லியிருக்கார். அதே வார்த்தையை, கவுடங்கேஜ் அப்படின்ற அதே ஆங்கில வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். இப்போ இந்த விவேகானந்தா ராக்குக்கும் எப்படி மடைக்காடு கலவரத்துக்கும் தொடர்பு இருக்கிறதோ, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் ராக்குக்கும் எதிர்காலத்தில் ஒருவேளை மத கலவரங்கள் வந்ததுன்னா இதை மையமாக வைத்து வர வாய்ப்புண்டுன்னு நம்ம கருத முடியும். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பாக உள்ள வழக்குகள் மொத்தம் 6 ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரு ரிட் மனு இதில் பலி சாக்ரிஃபைஸ் கொடுக்கக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது, பலி உணவு அருந்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பலி கொடுக்கக்கூடாது, பலி உணவு அருந்தக்கூடாது. அடுத்து ஏபி ராமலிங்கம்ன்றவர் நெல்லித்தோப்பு பகுதியில், அது அந்த திருப்பரங்குன்றத்தோடைய நடுப்பகுதியில் நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 3வது ரிட் மனு இந்த திருப்பரங்குன்றம் மேலே உள்ள அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ரோடு லைட் வசதி வேணும்னு 3வது ரிட் மனு ஒன்று போடப்படுது. 4வது சமணர் அமைப்பை சேர்ந்தவங்க ஜீனகாஞ்சி, காஞ்சிபுரத்தில் 2 இருக்குது, ஜீனகாஞ்சின்னு சொல்லி சமணக்காஞ்சி ஒன்று இருக்குது. அங்கே பொன்னூர்ன்ற இடத்துல ஒரு கோயிலெலாம் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே நீங்கள் குந்தா குந்தர்ன்ற பேரில் திருவள்ளுவருக்கு கூட ஒரு சிலை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜீனகாஞ்சி அமைப்பை சேர்ந்தவங்க திருப்பரங்குன்றம் சமணர் குன்று அப்படின்னு டிக்ளேர் பண்ணோன்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு ரிட் மனு, 5வது ரிட் மனு, சிக்கந்தர் மலை என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. சிக்கந்தர் மலை என்ற பெயரையோ சமணர் மலை என்ற பெயரையோ இதை பயன்படுத்தக்கூடாது, திருப்பரங்குன்றம்னு தான் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வழக்கு. 6வது வழக்கு அது அந்த சிக்கந்தர் தர்காவுடைய அந்த மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க. அவர்கள் இந்த நிர்வாகத்தில் வேறு யாரும் தலையிடக்கூடாது, இங்குள்ள கட்டுமானங்களை யாரும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் 2 நீதிபதிகள், நீதிபதி ஸ்ரீமதி அவர்களும் நீதிபதி நிஷாபானு அவர்களும், இந்த 2 நீதிபதிகள் இந்த வழக்கை 6 ரிட் மனுக்களையும் விசாரித்தாங்க. அதில் அவங்க என்ன ஒத்த கருத்துக்கள், அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஒத்த கருத்துக்கள் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ரோடு லைட்டு வசதி கேட்குறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே யாரும் அங்கே தங்குறதில்ல, அதனால் ரோடு வசதி கேட்க தேவையில்லை, லைட்டு வசதி கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒத்த கருத்துக்கு அது ஒரு உத்தரவும். எந்த கட்டுமானம் பண்ணுறதாக இருந்தாலும் உரிய அனுமதியை பெற்று தான் கட்டுமானங்கள் செய்யணும் அப்படின்னு அதுவும் ஒத்த கருத்து. 2 பேரும் ரோடு லைட் வசதி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, அனுமதி பெற்று தான் கட்டுமானங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய முரண்பாடுகளை பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, இதை திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் சொல்லணுமே ஒழிய சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறார். இன்னொரு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம அனிமல் சாக்ரிஃபைஸ், அதாவது நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தீர்ப்புப்படி அங்கே உயிர் பலி இடக்கூடாது. அவனா ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துருக்காங்க, சந்தனக்கூடு அனுமதி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்த சூழ்நிலை இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு திருப்பரங்குன்றம் மலையில் யார் சாமி கும்பிட்றது, யார் போய் மேலே வெறுமனே வருஷா வருஷம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஒரு 10 பேர் அதில் சிக்கல் செய்வாங்களே ஒழிய,
ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை எதுவுமே இருந்ததில்லை. அப்போ இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது நம்ம முன்னாடி. என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விவேகானந்தர் நினைவிடம் அமைந்த பிறகு எந்த விவேகானந்தர் சாதி அமைப்புக்கு எதிராக சொன்னாரோ அவரே இந்த சாதி அமைப்புக்கு ஆதரவான ஆளாக அவரை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி, திருப்பரங்குன்றத்துலேயும் இங்கே எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி இந்த முரண்பாடுகள் அரசியல் மூலமாக அதை வாக்கு அரசியலாக மாற்றுவதற்கான ஒரு வழி அப்படின்னு தான் நம்ம கருத முடியும். மதுரை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காவை பற்றி 3 முக்கியமான நூல்கள் குறிப்பிட்டிருக்கு. ஒன்று W. ஃப்ரான்சிஸ் ஒரு கலெக்டர், இன்னொன்று நெல்சன், அவரும் மாவட்ட ஆட்சியாளராக இருந்தவர், இன்னொருத்தர் S.C. ஹில், அவர் ஹிஸ்டாரியன், அவர் பெரிய S.C. ஹில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரியன். இந்த முதல் நூல் 1868 நெல்சன் மதுரை மேனுவல் எழுதும்போது அவர் மேலே திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருந்தது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இன்னொன்று குறிப்பிடுறாரு, அங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. W. ஃப்ரான்சிஸோடைய நூல், அவரும் ஒரு கலெக்டர், மதுரையோட கலெக்டர் W. ஃப்ரான்சிஸ். ஏன்னா மதுரையில் இருந்த கலெக்டரை மெக்லாய்டுக்கு பிறகு 1800களில் இருந்தே மதுரை நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இருந்தே. 2வது நூல் W. ஃப்ரான்சிஸோடது. அதோட புக்கோட பேர் வெறும் மதுரை. அது 1904 எழுதப்பட்டது. அதுலேயும் அவர் சிக்கந்தர் தர்காவை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடுவார். அதற்கு இன்னும் விரிவான ஆய்வுகள் எதுவும் இருக்கான்னு தெரியலை. அது தெர் இஸ் அ கிரேவ் ஆஃப் அலெக்சாண்டர்னு சொல்கிறாரு. அது எந்த அலெக்சாண்டர்ன்றது யாருன்றதை பற்றி அவர் விரிவாக எழுதலை. அது எங்கேருந்து அதை எடுத்துக்கிட்டாருன்றதும் நமக்கு தெரியலை. இந்த திருப்பரங்குன்றம் பகுதியை பொறுத்த வரைக்கும் 1920 விரிவான சிவில் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. இந்த சிவில் கோர்ட் தீர்ப்பில் நெல்லித்தோப்பு பகுதி என்று இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற நெல்லித்தோப்பு பகுதி இஸ்லாமியருக்கு சொந்தமானது என்று அந்த தீர்ப்பில் இருக்கு. ஆனால் நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்யக்கூடாதுன்றது ஒரு வழக்குடைய இந்த இப்போ போட்ட 6 ரிட் மனுக்களில் ஒரு மனுவில் நெல்லித்தோப்பு பகுதியில் அவங்க தொழுகை நடத்தக்கூடாதுன்றதும் ஒரு ரிட்டில் ஒரு பரிகாரம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 3வது புக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, S.C. ஹில்லோடைய புக்கு, யூசுப் கான் தி ரெபல் கமாண்டன்ட். எப்படி இந்த மருதநாயகம் என்ற யூசுப் கான் தி ரெபல் கமாண்டன்ட். ஏன்னா யூசுப் கானை பொறுத்தவரையிலும் அவர் வெள்ளையர்களை எதிர்த்து போர் பண்ணி மதுரையுடைய கோட்டை உடைக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். ஏன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த போரை தொடுக்கும்போது அவருக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க, சப்போர்ட் பண்ணலை. 1 மாதத்தில் பிடிச்சிடலான்னு நினைக்கிற கோட்டையை பிடிக்கவே முடியலை. அது 1 வருஷத்துக்கு மேலே அந்த போர் நீண்டுக்கிட்டே போகுது. பிறகு கூட இருந்த தளபதிகள் தான் அவரை காட்டி கொடுத்து அவர் பிடிபடுறாரு. அவர் அதை பற்றி S.C. ஹில் எழுதியிருக்கிறாரு. அதுலேயும் விரிவாக சிக்கந்தர் மலையை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ வரலாற்று ரீதியாக நம்ம ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ஆக்டை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய தொல்லியல் பொருள் பாதுகாப்பு சட்டங்கள், தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டங்களை பொறுத்தவரையும் 1904 அந்த சட்டம் வந்தது. இப்போ நம்ம இந்த திருப்பரங்குன்றத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அது 1910 ஒரு அறிக்கை அங்கே இந்த 3 சின்னங்களையும் பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. இன்னொன்று 1923 ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த 1923 அறிக்கையில் சிக்கந்தர் மலைன்ற பேர் இருக்குது. 1923 தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்ட 1904 சட்டத்தின் கீழே, ஏன்னா அது ரொம்ப பழைய சட்டம், இந்த 1904 சட்டத்தின் கீழே வெளியிடப்பட்ட அறிக்கையில் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் சிக்கந்தர் மலைன்ற வார்த்தை இருக்குது. அந்த
அறிக்கை தான் இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு வரலாற்று ரீதியாக இருந்த ஒரு இடத்தை நீதிமன்றங்கள் மூலமாக மாற்றுறது, சட்ட ரீதியாக மாற்றுறது, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் போய் உங்கள் உரிமையை நிலைநாட்டிக்கோங்க அப்படின்னு இஸ்லாமிய தரப்பை சொல்கிறாங்க. நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்னா, மனுதாரை சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கோங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ரிட் மனு தாக்கல் செய்யும்போது ஒரு சட்டம் இருக்கணும், அந்த சட்டத்தை மீறி இருக்கணும். 1950 ஆடு மாடு கோழி பலியிடுறதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. வழிபாட்டு தலங்களில் இந்த உயிர் பலிகள் கூடாதுன்றதுக்கு ஒரு தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமல் சாக்ரிஃபைஸ் ஆக்ட் 1950 இருந்தது. இந்த சட்டம் 2004 ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அப்போ இல்லாத சட்டத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்டு ஒரு வழக்கு வரும்போது நீங்கள் போய் உங்களுடைய உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலைநாட்டிக்கோங்கன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாத காரணத்தினால இப்போ 3வது நீதிபதியிட்ட இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கை பற்றி இன்னும் விரிவாக குறிப்பிட முடியாது, ஏன்னா வழக்கு முடிந்த பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் சிக்கல் தொடர்பாக முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் போட்டாங்க. அது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு பிரிவுகள் சட்டம் அப்படின்னு 91 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் என்ன முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, அயோத்தியில் இருக்கிற பாபர் மசூதியை தவிர இந்தியா முழுக்க இருக்கிற வழிபாட்டு தலங்கள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோ அப்படி தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான சட்டம். என்ன நிலையிலன்னா, அந்த டேட் என்ன சொல்கிறாங்க, கட் ஆஃப் டேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு என்னவாக இருந்ததோ, ஒரு வழிபாட்டுத்தலம் என்னவாக இருந்ததோ அப்படி தான் இருக்கணும். அது மிக மிக முக்கியமான சட்டம். ஏன்னா நீங்கள் இங்கே கூட பிஆர் கிருஷ்ணயர் அவருடைய புகைப்படம் இருக்கும். அவருடைய தம்பி வந்து விஆர் லக்ஷ்மி நாராயண். இந்த விஆர் லக்ஷ்மி நாராயணனுடைய மாமனார் வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். ஏஎஸ்பி ஐயர் அப்படின்ற பேரில் இருந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர். அவருடைய மகன்தான் ஏபி வெங்கடேஸ்வரன் சொல்லி இலங்கைக்கான இந்திய தூதராக இருந்தார். அவர் ரொம்ப தமிழர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான தூதராக இருந்தவர் அந்த ஏபி வெங்கடேஸ்வரன். அவருடைய தந்தையார் தான் இந்த ஏஎஸ்பி ஐயர். அவர் மதுரையில் பணியாற்றியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், 25 years of civil service அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நம்ம சோக்காவில் கூட அதை சோக்கா அறக்கட்டளையில் அதை தமிழில் போட்டிருக்கிறாங்க. 25 years of civil serviceன்ற ஒரு புக்கு ஏஎஸ்பி ஐயர் எழுதினது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 அம்மன்கள், மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி அம்மன், இந்த 3 அம்மன் கோயிலும் புத்தருடைய தாயாருக்கான கோயில்கள்லையும் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். புத்தருடைய தாயாருக்கான கோயில்கள் 3 கோயில்களுமே அப்படின்னு அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஒருவேளை இன்றைக்கி பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க இல்லை எங்களுக்கு இப்போது மறுபடியும் 3 கோயிலையும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்டில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947 இது கோயில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கணும். இங்கே பாண்டி கோயில் இருக்குது மதுரை பக்கத்தில். பாண்டி கோயில் மிக புகழ்பெற்ற கோயில். நீங்கள் எப்படி புகழ்பெற்ற கோயில்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கத்தில் நீங்கள் தாண்டி போக முடியாது. அங்கே நிறைய டாஸ்மாக் கடையும் இருக்கும், அது வேறு விஷயம். பட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களால் தாண்டி போக முடியாத காரணம், லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய அது இடமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்குள்ள பெரும்பாலான
உழைக்கிற மக்கள் வந்து கும்பிட்ட கோயிலாக அது ஒரு காலத்தில் இருந்திருக்க முடியும். இந்த பாண்டி கோயிலில் வந்து பாண்டி முனீஸ்வரர் உள்ளே இருப்பார். மதுரையில் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வெங்கட்ராமன். அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் இந்த பாண்டி முனீஸ்வரை பற்றி படிக்கிறதுக்காக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞரை கூட்டிகிட்டு அவர் 1970களில் அவர் பாண்டி கோயிலுக்குள்ளே நுழையும் போது, அந்த பாண்டி கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பௌத்த கோயில்களில், குறிப்பாக புத்தருடைய கோயில்களில் புத்தருக்கு வந்து அறிவு அதிகம். அதனால் மூளை வந்து நம்மளுடைய மண்டை ஓட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு ரைஸாக இருக்கும், ஒரு உயர்ந்து இருக்கும். அது அந்த இடம் வந்து கபாலமும் அதுவும் சேர்ந்துருக்கும். அது வந்து தனியாக ஒரு க்ரௌன் கிடையாது, ஒரு முடி கிடையாது, மன்னர்களுக்கு அணிகிற முடி கிடையாது. அது உச்சிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மண்டை ஓட்டோட கபாலத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன ரைஸ் கொண்டமாக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் அது கொண்டை கிடையாது, தலைமுடினால் ஆனது கிடையாது. அது எக்ஸ்ட்ரா பிரெயின் க்ரோத் அது அப்படின்ட்டு ஒரு அவங்களுடைய பௌத்த சின்னங்களை அடையாளம் பண்ணும்போது அதை வச்சு தான் புத்தரையும் மகாவீரரையும் வேறுபாடு செய்ய முடியும். மகாவீரருக்கு பின்னாடி அந்த சில இடங்களில் 24 மகாவீரரில் இருக்கிற சமண தீர்த்தங்கரர்களுக்கு அதுக்கு காளை இருக்கும், பசு இருக்கும், அஞ்சுதல் நாகம் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய வேறுபாடுகள் இருக்கும். புத்தருக்கு இது உச்சிஷ்டா என்று சொல்லக்கூடிய இந்த க்ரௌன் இருக்கணும். இந்த ஜெர்மானிய அறிஞரும் பேராசிரியர் வெங்கட்ராமனும் பாண்டி கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க பார்க்குறாங்க, அந்த ஜெர்மானிய அறிஞர், ஓ காட் இட்ஸ் அ புத்தா அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அதுக்கு மேலே அந்த பாண்டி முனிக்கு மேலே அந்த க்ரௌன் இருக்குது, அந்த உச்சிஷ்டா என்று சொல்லக்கூடிய அந்த கபாலத்தில் உள்ள ரைஸ் இருக்குது. அது அவர் பிறகு வெங்கட்ராமன் அவர்கள் தன்னுடைய உரையிலையும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. நிறைய கட்டுரைகளும் அதை பற்றி எழுதியிருக்கிறாரு. அந்த மீசை எப்போ வந்தது அப்படின்னா, பெருமாள் மேஸ்திரி தெருவில் இருக்கிற ஒரு கொத்தனார் ஒருத்தர் அந்த மீசையை ஏற்படுத்தினார். கண்ணையும் அவர் திறந்துட்டார். அப்போது இவர் அதே ஜெர்மன் அறிஞரை கூட்டிகிட்டு வெங்கட்ராமன் அவர்கள் அந்த பெருமாள் மேஸ்திரி தெருவில் இருக்கிற அந்த கொத்தனாரை போய் பார்க்கும்போது, அந்த கொத்தனார், ஐயா இந்த கைகள் தான் ஐயா இந்த பாவத்தை செஞ்சுதுன்னு சொன்னதா பேராசிரியர் வெங்கட்ராமன் அவர்கள் கூட்டம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் அந்த கூட்டத்திலேயே இருந்திருக்கேன். இப்போ இந்த காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி அம்மன்கள்லாம் எல்லாம் பழைய பௌத்த கோயில்கள் என்று நம்ம அதை பின்னாடி மாற்றுவதற்கு முயற்சித்தோன்னா அது எப்படி ஒரு வரலாற்று முட்டாள்தனங்களாக இருக்குமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் பகுதி வந்து முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்த மலை என்று சொல்கிறதும் வரலாற்றை மறுக்க முயற்சி செய்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இந்த அயோத்தி தீர்ப்பு வந்து 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு பெஞ்ச் கொடுத்தாங்க. நீதிபதி ககாய், நீதிபதி பாப்டே, நீதிபதி அப்துல் நசீர், அசோக் பூஷன், சந்திரசூட் எல்லாருமே கொடுத்தாங்க. ககாய் வந்து 2019 இந்த தீர்ப்பை கொடுத்து முடித்த உடனே மார்ச் மாதம் 2020 ராஜ்யசபாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஆகிட்டார். அதில் இருக்கிற அசோக் பூஷன் அவர்கள் கம்பெனி லா அப்பலேட் ட்ரைபுனல் என்று சொல்லக்கூடிய மேல்முறையீட்டு கம்பெனி லாவில் உள்ள மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய சேர்பர்சனாக ஆயிட்டார், தலைவராக ஆயிட்டார். அப்துல் நசீர் ஆளுநர் ஆயிட்டார். அவர் ஆந்திர பிரதேசத்தோடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தீர்ப்பில் யாரால் எழுதப்பட்டதுன்னே இருக்காது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சமீபத்தில் ஒரு காணொளி காட்சியை பார்த்தா, அங்கே ஒருத்தர் உண்டியல் திருடுறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஹெல்மெட் போட்டுட்டு உண்டியல் திருடுறார். அதே மாதிரி வழிப்பறி கொள்ளை பண்ணுறவங்க மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த வழிப்பறி கொள்ளையை நிகழ்த்துவாங்க. ஏன்னா அப்போ தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அயோத்தி தீர்ப்பில்
5 நீதிபதிகள் இருக்காங்க. ஆனால் அந்த தீர்ப்பில் யார் இந்த தீர்ப்பை எழுதுனா அப்படின்ற விவரம் குறிப்பிட்டிருக்காது. நீங்கள் லட்சக்கணக்கான தீர்ப்புகள் பார்த்துருப்பீங்க இந்தியா முழுக்க. ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே தீர்ப்பு யார் எழுதுனா, 5 நீதிபதிகள் இருக்காங்க. 5 பேரை சேர்ந்து கையை பிடிச்சி ஆண்டு எழுத முடியாது இல்லையா? ஒருத்தர் தான் எழுதியிருக்கணும். இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட தீர்ப்புகள் கொடுத்துருக்கலாம். 5 நீதிபதிகளில் யார் எழுதுனான்ட்டு இருக்காது. அதில் இந்த நாங்கள் பல்வேறு காரணங்களுக்காக யார் எழுதுனான்னு சொல்ல விரும்பலை அப்படின்னு இருக்கும். அதனால தான் நீதிபதி ஏபி ஷா குறிப்பிட்டாங்க, யுனானிமஸ் பட் அனானிமஸ். இது ஒரே எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் யார் கொடுத்ததுன்னு தெரியாது. அனானிமஸ், நம்ம மொட்டை கடிதம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி அந்த தீர்ப்பு ஒரு மொட்டை தீர்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி இந்த முகமுடி போட்டுட்டு வழிப்பறி பண்ணாங்களோ அதையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது. அது வேற, இது வேற. இப்போது இந்த மொபைலைசிங் பப்ளிக் ஒப்பீனியன்ற அடிப்படையில் நம்ம எல்லாம் மதுரையை பொறுத்த வரையிலையும் 2 விஷயத்தை சொல்லி இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை இங்கே உள்ள அரசியல் ரொம்ப இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தான். எல்லாரும் இதில் உள்ளடக்கினதாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணி யாருமே ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. எல்லாருமே உள்ளடக்கினதாக இருக்கும். இங்கே உள்ள சௌராஷ்டிர சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, கன்னடம் பேசுகிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, ராவுத்தர் இருப்பாங்க, லெப்பை இருப்பாங்க. அவர் குறிப்பிடுறாரு, என்ன குறிப்பிடுறாரு அப்படி கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பாவா பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அது 1696 கட்டப்பட்டது. ஒரு பிராமண பெண்மணிகளை காப்பாற்றின ஒரு பாவா ஒருத்தருடைய நினைவாக அது கட்டப்பட்டது. அந்த காட்டுப்பாவா பள்ளிவாசலுக்கு கிழவன் சேதுபதியோட மகன் ரணசிங்க தேவர் என்று சொல்லக்கூடியவர், அவர் நிறைய வயல்கள், ஏராளமான வயல்கள், அடுக்கங்குளம் வயல்கள், காஞ்சவன்குளம் வயல்கள், ஏராளமான நிலங்கள் அந்த தர்காவுடைய பராமரிப்புக்கு வழங்கியிருக்கிறார். அது தவிர புதுக்கோட்டை மன்னரும் தொண்டைமானும் கிராமங்களை அதுக்கு வழங்கியிருக்காரு, காட்டுப்பாவா பள்ளிவாசலுக்கு வழங்கியிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகளாக உள்ள அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மன்னர்களும் எல்லா மதங்களையும் சமமாக தான் கருதியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள அரசியல் இது ஒரு முன்னேற்ற அரசியலாகத்தான் நம்ம கொண்டு செல்ல முடியும். நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே எய்ம்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்து வலதுசாரி அரசியல் தர்காவை இருக்கக்கூடாது அப்படின்ற அரசியல் அங்கே இருக்குது. இது உடைங்க அப்படின்ற அயோத்தி அரசியல். அந்த அயோத்தி அரசியல் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.